திருச்சபை வீடுகள் தோறும் கூடி ஜெபித்தும் உபவாசித்தும் ஆராதித்தும் இருந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நோக்கங்களையும் விருப்பங்களையும் விடுத்துவிட்டு தாங்கள் இஷ்டத்தின் போல் போன போக்கில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்த கிறிஸ்து எனக்கு பிரதானமாய் இருக்கிறது, என் வாழ்க்கையை மாற்றியமைத்தது, என் வாழ்வின் சுபாவங்கள் மாற்றினது என்று சொல்லி கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து அந்த கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் துவங்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்விலேயே ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் வாசித்த அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், ஆனபடினாலே அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, தனக்காக ஏற்படுத்தும் பொழுது